டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? டாக்டர்ஸ் டே வந்து ஜூலை 1 ஜூலை 1. டாக்டர்ஸ் டே. எதுக்காக சார் டாக்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் எல்லாரும்? ஐ டோன்ட் நோ. செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறது டாக்டர் சைடில் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் பேஷண்ட்ஸுக்கு வந்து செல்ஃப் மெடிகேஷன் நீங்களாக பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் சைடில். பட் டாக்டர்ஸ்க்கே உடம்பு சரியில்லைனா அவங்க என்னங்க சார் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறாங்களா இல்லை வேறு டாக்டர் பார்க்குறாங்க? நீங்கள் இப்போ உங்கள் உடம்பு சரியில்லை என்னங்க சார் பண்ணுவீங்க? எனக்கு பண்ணேன்னா என்னை விட அந்த ஸ்பெஷாலிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்கள நான் கால் பண்ணி கேட்பேன். நார்மல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி வந்தாங்க சார்? சாலிக் காய்ச்சல் வந்ததுன்னா நானே பார்த்துப்பேன். இது சரி அதுக்கு மேலே வந்து என்னால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுன்னா நான் வந்து என்னை விட அந்த ஸ்பெஷாலிட்டியில் இருக்க டாக்டர்ஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டு உங்கள் ஒப்பீனியன் கேட்டு பண்ணுவேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு அந்த மாதிரி நிறைய வரும். பேஷண்ட்டுக்கு அல்ட்ராசவுண்டில் எல்லாம் வந்து பேஷண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மூச்சு இழுத்து பிடிங்கன்றேன். ஸோ அந்த டைமில் வந்து பேஷண்ட்டு மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு பேசாமல் இருப்பாங்க கொஞ்சம் நேரம். அந்த டைமில் நான் ஸ்கேனே முடிச்சிருவேன் நான். பேசவே விடுறதில்ல. விடுறதில்ல மேக்ஸிமம். ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி பேஷண்ட் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னான்னா கொஞ்சம் மூச்சு இழுத்து பிடிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த தான் என்ன வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸு அந்த மாதிரி மேக்ஸிமம் சமாளிச்சிருவோம். ஏன்னா ஒரு இயர்ஸ் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு டார்ச்சர்லாம் எதுவும் இல்லை? அது ஃபேஸ் பண்ணுவோம் டெய்லி. அது டே டு டேல வந்து அது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி. பட் வி ஹேண்டில் தட். ஓகே. ஸோ பழைய படம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் திடீர்னு அந்த கல்யாணம் ஆகி வர வீட்டுக்கு வர மருமக திடீர்னு வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்கன்னா உடனே வீட்டில் இருக்கிற பாட்டிமா வேலைக்காரங்க வந்து கை நாடி தொட்டு பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, கன்சீவாக இருக்காங்கன்றதை அப்பயே கணிச்சு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாருன்னா கை நாடி பிடிச்சி சொல்ல முடியுமா சார் கன்சீவாக இருக்காங்களா இல்லை? ஸ்கேன் பண்ணி சொல்கிறீங்க, கை நாடி பார்த்து சொல்ல முடியுமா சார் உங்களால்? கை நாடி பார்த்து கன்சீவாக இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பட் என்னாலலாம் முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது என்னால். இந்த பாட்டிங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க சார்? எதுங்க பாட்டி ரட்ட நாடி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க சார்? அதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஓகே. ஹாப்பி டாக்டர்ஸ் டே. தேங்க்யூ.